மனுஷரா பிறந்த எல்லாருக்கும் மச்சான் காதல் ஒன்று வந்துதான் ஆகும். அப்படி அது ஆணாம இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அந்த காதல் ஒன்று விராட்டி அது மனுஷரே கிடையாது. ஏனெண்டா மனுஷர் மட்டும் இல்லடாப்பா, அதே விலங்குகளுக்குரிய காதல்ன்றது ஒன்று இருந்தே தான் தீரும். அப்படி இல்லாட்டி அதை என்னென்னு சொல்ற, அப்படி எல்லாருக்கும் மனுஷனா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும், என்னண்டா லவ் பண்ணும் போதுடாப்பா மனுஷர் புலவுறது அவர்ண்டா லவ் பண்ணைகளெல்லாம் உருகித்தான் கதைப்பாங்கல்ல. ஆம்பளையாகவும் இருக்கட்டும் பெண்களாகவும் இருக்கட்டும் உருகித்தான் கதைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கொண்டா, சாப்பிட்டியா நித்திர ஒண்டுட்டியா என்ன செய்கிறா என்று ஒன்றுக்கு 1000 பாட்டு கேட்குற உறவு அந்த லவ் பண்ணும் வரையும் அந்த இறுதி காலம் வரையும் அப்படி நிலைச்சிருக்கிறேல. அப்படி கடைசி வரையும் அந்த நிலைச்சிருக்கிற ஒரு உறவு கிடைச்சா அது மனுஷராக இருக்கிறதுக்கு ஒரு என்ன பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எல்லாருக்கும் அமைகிறேன்லடா. அப்போ என்னென்னு சொல்கிறேன், லவ் பண்ணுற புதுசிலேருந்து அவங்க வாழ்கிற அந்த கடைசி வரையங்க தான் அதே லவ் கிடைக்கிறது. அது அப்படி கிடைச்சா அந்த மனுஷன் வரமுடா. அது அப்படி எல்லாரும் கிடைக்கிறேன்லடா. 1-2 பேருக்கு தான் அது அமைகிற, எல்லாருக்கும் அமையாது. அது அப்படி அமையணும்டா. அமைஞ்சாத ஒரு வரம் தான், அது கடவுள் கொடுத்த வரம். எல்லாரும் கிடைக்காது அந்த வரம்.